திராவிடர் கழகத்துல எவனோ ஒருத்தன் சமூக வலைத்தளத்தில் எழுதுறான்னா அதுக்காக ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் கொடுத்த விருதை திருப்பி தரக்கூடாது. கோபி நயனார் அப்படி சொன்னதை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும். அது திராவிடர் கழகம் செய்திருக்கிற சிறப்பு, அது உங்களுடைய உழைப்புக்கு தந்திருக்கிற மரியாதை. அது வேற நேரத்தில் தரப்பட்ட ஒன்று, வேற பொருளில் தரப்பட்ட ஒன்று, வேறு பரிமாணத்தில் வழங்கப்பட்ட ஒன்று. எவனோ இன்னைக்கு எழுதுறாங்கிறதுக்காக அதுக்காக திமுகவில் இருக்கிறவன் நம்மளை விமர்சிக்காம இருக்கிறானா? இன்னைக்கு நான் இப்ப பேசிட்டே இருப்பேன், கீழே எவனா எழுதிட்டு இருப்பான், அவனை வேணா எழுதும். அது அவனுக்கு அவனுடைய பிறப்பு அடிப்படையில் அவனுக்கு ஊட்டப்பட்டு இருக்கிற காழ்ப்பு. அவன் கட்சியில் இருக்கிறான்றதுனால உடனே நம்மளை ஆதரிப்பான்லாம் அர்த்தம் கிடையாது. திராவிட கழகத்தில் இருக்கிறவன் எல்லாமே ஆசிரியர் வீரமணி அவர்களை போல முதிர்ச்சியாக அணுகுவான் என்று எப்படி நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அப்படி இருக்க முடியாது, வாய்ப்பில்லை. நம்ம கட்சியை சார்ந்த ஒரு போராளி என்பதால் இதையெல்லாம் வெளிப்படையாக பேசுகிறேன். கோபி அவர்கள் சொன்னதை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த விருதினை திரும்ப தருவேன் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. கோபப்படக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அமைதியாகவும் இருக்க முடியாது. கோபமே தன்னுடைய அமைப்பினுடைய கொள்கையாக இருக்கிற ஒரு அமைப்பில் இருந்தேன்னு கோபமே படக்கூடாது அப்படின்னாக்கா இப்படி ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால நம்ம கிராமங்கள்ல, தலித் கிராமங்கள்ல தீப்பெட்டி வாங்க வசதி இருக்காது. தீப்பெட்டி வச்சிருந்தாலே பெரிய ஆளவங்க. யாராவது ஒருத்தர் வீட்டுல அடுப்பு எரியும், அங்கிருந்து கொஞ்சம் நெருப்பு வாங்கிட்டு ஒரு வீடா அடுப்பு எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு தெரு முழுக்க அடுப்பு எரியும். இப்படிதான் அடுப்பு எரிஞ்சது. அந்த மாதிரி தலைவர்கிட்ட இருந்து கோபத்தை வாங்கி நாம இந்த சமூகம் முழுதும் விதைச்சிட்டு இப்ப நீங்க கோபப்படக்கூடாதுன்னாக்கா கோபப்படாம இருக்க முடியாது. என்ன ஏன்னா சுயமரியாதையோடும் வாழறதுக்கு கோபம் தான் மிகப்பெரிய உந்துதலாக இருக்கிறது என்று நம்புகின்ற ஒரு தலைவரை நிழலில் இருக்கிற நாங்கள் கோபப்படாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் என் தந்தைக்கு, என் தாத்தாவுக்கு ஒடுக்குமுறை அதிகமா இருந்தது, ஆனா கோபம் இல்லை. எங்க அப்பாவுக்கு ஒடுக்குமுறை கம்மியா இருந்தது, ஆனா கோபம் ஓரளவுக்கு இருந்தது. எனக்கு பெரிய ஒடுக்குமுறை எல்லாம் இல்லை, ஆனா எனக்கு கோபம் அதிகமா இருக்குது. ஏன்னா என்னுடைய அரசியல் அப்படி.